ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கதிர் இப்படி பண்ணதுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே திட்டுறாங்க. கோமதியில் எங்கள் அம்மா வெளியில் அனுப்ப உனக்கு எப்படிடா மனசு வந்தது அப்படி இப்படின்னு திட்ட. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வெளியில் ராஜி அப்பாவை பார்த்தேன். அப்போ ஒருத்தர் ஒரு பெத்த அம்மா வச்சு வாழ முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரால் எதுவும் பேச முடியாது, தலை குனிஞ்சாரு. அதனால தான் நான் ஆட்சி அங்கே அனுப்புறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அதுக்கு இவர் திட்டுறாரு பாண்டியன். அதுக்கு நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், நாங்கள் ஏதாவது முடிவு எடுத்துருப்போம், நீ ஏன் எப்படி முடிவு எடுப்ப அப்படின்ற மாதிரி திட்ட. எல்லாரும் அவன் மேலே கோச்சிக்கிட்டு அங்கங்கே அப்படி அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ ராஜ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, கதிரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நேற்று என்கிட்ட ஒன்று சொன்னேன், சித்தப்பா கிட்ட ஒன்று சொன்னேன், இப்போ ஒரு கதை சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. காந்திமதியை வச்சு என்ன பண்ணுறாங்க, சக்திவேல் திட்டிகிட்டு இருக்காரு. பேரன் தலையில் தூக்கி வச்சு ஆண்ணி இப்போ பற்றி அந்த பேரன் உன்னை வெளில அனுப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, முத்துவேலு விடு, வெந்த புள்ள வேலை பாய்ச்சாத விடு, அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல நீ போ அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கோமதியும் பாண்டியனும் சரவணனை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு உன்னோட கேஸ் ஏரிங்க்கு வருது, அதனால நீ பார்த்து முடிவெடு, குழந்தைய மனசில் வச்சுக்கிட்டு முடிவெடு, ஒரு தடவை தப்பாக முடிவு எடுத்துட்டேன்றதுக்காக மறுபடியும் நீ தப்பாக முடிவு எடுத்துடாத, அது அப்படி யோசிச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரவணனும் சொல்கிறாரு. அப்படி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.